வாக்குத்தத்தம் உன்னுடையது. ஏன் என்ற கேள்வி இன்று எல்லாருக்குள்ளும் எழுகின்றது. இயேசுவாக சிலுவையில் தொங்கும்போது ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறின தேவகுமாரனை நீ பார்க்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதே நிலைமை உனக்கும் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் எப்பொழுதும் நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. அதுதான் உன் தேவனாகிய நான் உனக்கு அரணாக இருக்கிறேன். ஆபிரகாம் தன் வாழ்வில் பயத்தோடு இருந்தபோது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னேன். மோசே பார்வோனிடத்தில் போக பயந்தபோது, நான் மாறாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி வழி நடத்தினேன். யோசுவா தன் கடமையை செய்ய அபிஷேகம் பெற்றபோது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேற்றினேன். இதோ ஆண்டவராகிய நான் இன்று உன்னோடும் இருக்கிறேன். சத்துரு உன்னை ஒடுக்க நினைக்கும் போது சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன். உன்னை யார் அவமானப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களே வெட்கப்பட்டு நிற்கும்படி செய்வேன். காரணம், நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. நீ எனக்கு விசேஷம். உனக்காக என்னையே நான் தந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேன். சோர்ந்து போகாதே. இன்று உன் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை உயர்த்துவேன். உன் தலை நிமிரும். என்மேல் நம்பிக்கை வைத்து என்னை துதித்து மகிமைப்படுத்து. அற்புதங்களை காண்பாய். ஆதார வசனம், என் அரணாகிய தேவன் நீர். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? சங்கீதம் 43:2.